பாடுகளெல்லாம் நீங்கும் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு ஒருபோதும் நம்மை சோதனைகளினால் நம்மை விழுந்து போகும்படி தள்ள மாட்டார். ஆனால் நமக்கு சோதனைகளை அதிகமாக கொண்டு வருகிறது சாத்தானானவன். காரணம் என்று சொன்னால், கிறிஸ்துவனிடத்தில் நிலை நின்றால் அவனுடைய ராஜ்யத்திலே ஆளு குறையும். அதனாலே நம்மை பரலோகத்திலிருந்து எப்படியாவது அவனுடைய ராஜ்யத்திலே நரகத்துக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி அவன் பலவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் உலகத்திலே நிலைநிற்க முடியாத பிரயாசங்களை நமக்கு கொடுப்பான். ஆனாலும் அந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய பாதத்தை விடாமல் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அதிகமாக உறுதியாக நின்று வேதம் வாசித்து வசனத்தை கொண்டு நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் கடிந்து ஜெபம் பண்ணும் பொழுது நாம் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். நாம் இங்கே பார்க்கும்போதும் பிசாசானவன் அந்த உபவாச ஜெபத்துக்கு மத்தியில்